அனைவருக்கும் வணக்கம். இளைய தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கி நேரடியாக களத்தில் வந்துட்டார். ஆர்ப்பாட்டத்தில் கலந்துருக்காரு. ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் இன்றைக்கி கூடியிருக்கு. அதாவது உண்மையிலேயே இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நம்முடைய வரவேற்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். ஏன்னா திருப்போணம் காவல் நிலையத்தில் அந்த சமூக விரோத காட்டுமிராண்டி காவல்துறையால் படுகொலை செய்யப்பட்ட தம்பி அஜித்குமாருடைய மரணத்திற்கு நீதி கேட்க வேண்டியது நம் போன்ற எல்லோருடைய கடமை. அந்த அடிப்படையிலே இன்றைய ஆர்ப்பாட்டத்திற்கு நம்முடைய வாழ்த்துக்களும் வரவேற்புகளும். ஆனால் இந்த கூட்டத்தை வைத்துக்கொண்டு நீண்ட நாட்களமாக இந்த கூட்டம் கூடுவதெல்லாம் வச்சுக்கிட்டு ஆட்சியை பிடித்துவோம்னு சொன்னால் அது ஒரு நகைப்புக்குரிய விஷயம்தான். ஏன்னா மக்கள் எப்பொழுதுமே என்டர்டெய்னர் பக்கம் போவது கூடுவதெல்லாம் இயல்பாக நடக்கிற ஒன்று. இன்றைக்கி ரீல்ஸ் முகத்தில் வாட்டர்மேன் ஸ்டார் பின்னாடி கூடாத கூட்டமாக, ஜிபி முத்துக்கு பின்னாடி கூடாத கூட்டமாக, இந்த மக்கள் எப்பொழுதுமே அப்படிதான். அந்த மாதிரி தான் இன்றைக்கி விஜய் பின்னாடி கூடுற கூட்டத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளணுமே தவிர, அப்படி விஜய் பின்னாடி கூடுற இந்த கூட்டமே நாளைக்கு விஜய்க்கு ஓட்டு போடுவானா அப்படின்னு கேட்டால் அது சந்தேகம்தான். அதனால் கூட்டத்தை வைத்துக்கொண்டு ஒருபோதும் ஆட்சியை பிடித்து விடலாம், அதிகாரத்தை பிடித்து விடலாம் என்று எண்ணுவது ஒருபோதும் நம்ம கற்பனையானது. விஜய் ஒரு கார்ப்பரேட் கட்சி நடத்தி கொண்டு இருக்கிறார். அவர்களுக்கு கொள்கையோ தெளிவான சித்தாந்தமோ கிடையாது. அவர் ஒரு ப்ராஜெக்ட் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார், ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வேலை செய்ய வந்திருக்கார், அவ்வளோதான். எப்படி ஒரு இயக்குனர் திரைக்கதையை சொல்லி ஒரு நடிகரை நடிக்க வைப்பாரோ அப்படி விஜயை யாரோ வைத்து இயக்குகிறார்கள். அவர் ஒரு நடிகர். அன்னைக்கு திரையில் நடித்தார், சம்பளம் வாங்கிட்டு இன்றைக்கி தரையில் நடிக்க வந்திருக்கார், அவ்வளவுதான் விஜயனுடைய வேலை. விஜயை நீங்கள் என்னமோ பெரிய இந்த தமிழ்நாட்டையே காக்க வந்த பிதாமகன் போல் நீங்கள் எண்ணி விடக்கூடாது. என்னங்க செஞ்சிட்டாரு? தன்னுடைய இத்தனை ஆண்டு கால திரைப்படத்துறையில் இந்த மக்களுக்கு, இந்த மண்ணுக்கு தேவையான என்ன அவசியமான அரசியலை இந்த விஜய் செய்து விட்டார். எங்கள் எம்ஜிஆர்னு நினச்சிக்கிறாரா விஜய்? எம்ஜிஆர் மீது நம்மளுக்கு ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்குது. ஆனால் அவர் நான் நடிக்கும்போதே தன்னுடைய திரைப்படங்களில், தன்னுடைய வசனங்களிலே, பாடல்களிலே, ஒவ்வொரு அவருடைய கதைகளிலுமே இந்த மக்களுக்கு சார்ந்த, இந்த மண்ணுக்கு சார்ந்த விஷயங்களை பேசியிருக்கிறார். பாட்டாளிகளின் உரிமைகளை பேசியிருக்கிறார். அதனால் அவர் ஏழை மக்களை, பாட்டாளி மக்களை விரைவாக அணுகக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அந்த மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் விஜய்கிட்ட என்ன இருக்குது? இத்தனை ஆண்டு காலம் படம் நடிச்சிருக்காரு. எங்கள் தங்க நிறத்துக்குத்தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா, ஒரு பொட்ட பிள்ளைக்காக தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமான்னு கேட்ட ஆளுங்க இவர். இப்படி நீங்கள் பாட்டு தானேன்னு சொல்லிட்டு போகலாம். நான் பாட்டோ என்னவோ என்னங்க புரட்சி செஞ்சுருக்காரு இத்தனை ஆண்டு காலமாக அவருடைய படங்களில்? மது பிடிப்பதை, ரவுடிசம் செய்வதை, இதெல்லாம் ஒரு ஹீரோயிசமாக காட்டி தன்னை நம்பி வந்த ரசிகர் கூட்டத்தை ஃபாலோ பண்ண வைக்கிறாரு. ஒரு நடிகன் என்பவன் அரசியலுக்கு போக வேண்டும் என்று எண்ணமுடையவன் கடைசி படம் வரைக்கும் இந்த சமூகத்திற்கு ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? சமூக சீர்திருத்த கருத்துக்களை பேசியிருக்கிறாரா? விஜயகாந்த் எடுத்துக்கங்க, எப்பேற்பட்ட கருத்துக்களை பேசியிருக்காரு. தன்னுடைய படங்கள் மூலமாகவே அரசியலை பேசியிருக்காரு. எம்ஜிஆர் விஜயகாந்தை போலலாம் நம்ம விஜயை எண்ணிவிட முடியுமா? இதுவரைக்கும் ஒரு சித்தாந்தம், ஒரு கொள்கை இருக்காங்க. நாங்கள் ஜல்லிக்கட்டுக்கு நின்றாரு, அதுக்கு நின்றாரு, அனிதாபனத்துக்கு நின்றாரு, எல்லாமே அரசியல் உள்நோக்கத்துடன் கூடிய நடிப்பு. இதில் ஒருபோதும் மாற்று கருத்து கிடையாது. சீமான் விஜய் மாதிரி அவர் ஒரு என்டர்டெய்னர் தான். ஏன்னா அவர் திரை நடிகர், இப்போ தரையில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவர் இப்போ ஏற்கனவே தரையிலிருந்தே நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர், ஒரு என்டர்டெய்னர், சிறந்த என்டர்டெய்னர், ஒரு அற்புதமான பேச்சாளர் அண்ணன் சீமான் அவர்கள். நான் சொல்லணுங்க, இப்போ ஒரு அதிமுகவுடைய கூட்டம் நடக்குதுன்னு வைங்க, திமுகவுடைய கூட்டம் நடக்குதுன்னு வைங்க, உண்மையாகவே அந்த பகுதியில் ஒரு ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ வருகிறார் என்றால் அந்த சுற்று வட்டார கிராமங்களிலிருந்து, அந்த மாவட்டத்திலிருந்து ஏகப்பட்ட மக்களை வண்டி வண்டியாக இறக்குவான் எங்கே அந்த கூட்டம் நடத்துகிற இடத்துக்கு. அப்படித்தான் திராவிட கட்சிகளே கூட்டம் நடத்த முடியுது. ஆனால் சீமானுக்கு அப்படி கிடையாது. அந்த சீமான் வராருன்னு சொல்லிட்டாலே அந்த இடத்துல எங்கே இருந்தாலும் சரி, எப்பா இன்றைக்கி சீமான் பேசுவாப்பில், ஒரு 2 மணி நேரம் பேசுவாப்பில், பொழுது போகும் நம்மளுக்கு, வா படத்துக்கெல்லாம் போகாத, அந்த ஊருக்கு பஸ் நேரமாம்மா, வா போயிட்டு வருவோம், அப்படியே சீமான் பேச்சை கேட்டுட்டு வருவோம் அப்படின்னு சீமான் பேச்சை ரசிக்கக்கூடிய கூட்டம் தான் இன்றைக்கி இருக்குது. அவருடைய பேச்சை கேட்டால் இன்றைக்கி ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பொழுது போகுதா?
அதுக்காக கூடுற கூட்டம் தான் இன்றைக்கி முக்கால்வாசி பேர் சீமான் பேச்சை கேட்குறான். சீமானுக்கு கூடுற கூட்டத்தெல்லாம் கணக்கு வச்சு பார்த்தோம்னா இன்றைக்கி திராவிட கட்சிகளை விட ஏகப்பட்ட ஓட்டு வித்தியாசத்தில் சீமான் வென்றிருக்கணும். இன்றைக்கி ஆட்சியை பிடிச்சிருக்கணும். அந்த கூட்டம்லாம் எங்கே போச்சு? ஒரு இடத்துல ஒரு மாவட்டத்தில் சீமான் வந்து பேசுகிறாருன்னா காசு கொடுக்காமையே ஏகப்பட்ட கூட்டம் கூடுறான். லட்சக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேர் கூடுறான். எங்கே போச்சு அந்த கூட்டம்? யாருக்கு ஓட்டு போட்டான்? இப்போ என்ன தெரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு? சீமானே அவன் என்டர்டெய்னராக பார்க்குறான். ஒரு சிறந்த பொழுதுபோக்காளர் சீமான், ஒரு நட்சத்திர பேச்சாளர் சீமான். நீங்கள் அந்த வகையில் தான் எடுத்துக்கிறேன்னு. இப்போ ஆடு மாடுகளுக்கு கூட்டம் போடுறேன், இப்போ போய் கல் இறக்குறேன், இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒரு நடிப்பு, திரை நடிகன். அதாவது தம்பி படத்தில் வந்து மாதவன் அவர்கள் வந்து அந்த உடல் மொழியில் பேசுவார், அப்படின்னு சொல்லுவார். அந்த உடல் மொழியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீமான் சொல்லி கொடுத்த தம்பி இப்படி தான், இப்படி நடித்தாதான் மக்கள்கிட்ட ஒரு இதாக இருக்கும், நீங்கள் உணர்ச்சிகரமாக அப்படிலாம் உடல் மொழியை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அவர் சொல்லி கொடுத்தது அவர் செய்ய தெரியாதா? எந்த இடத்துல இறக்கணும், எந்த இடத்துல ஏற்றணும், எந்த இடத்துல முறுக்கணும், ஏங்க ஒரு இயக்குனருக்கு தெரியாத விஷயமா? அதனால் இயக்குனர் நடிகராகவே மாறி திரையில் நடித்து கொண்டிருப்பவர் ஒரு மிகப்பெரிய என்டர்டெய்னர் அண்ணன் சீமான். நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும். சீமான் இனிமேல் ஆட்சியை பிடிப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் சலித்து போன விவாதம். அதெல்லாம் விட்டுட்டு கடந்துடணும் நம்ம. ஏன்னா காட்டுள்ள போதை தூற்றிக்கொள் என்ற பழமொழியை கச்சிதமாக கடைபிடித்தவர் அண்ணன் சீமான். 2009 ஈழப்படுகொலைக்கு பிறகு வேதனையிலும் கொதிப்பிலும் இருந்த அந்த தமிழ் தேசிய உணர்வாளர்களை, தலைவன் பிரபாகரனை தலைவனாக ஏற்ற அந்த தம்பிமார்களை, நாம் தமிழர் கட்சி என்ற கட்சியை சரியான நேரத்தில் தொடங்கி அந்த உணர்வுகளை எல்லாம் அறுவடை செய்து கொண்டு தன் கட்சியை பலப்படுத்தினார் சீமான். இன்னைக்கு அந்த மூத்த உறுப்பினர்கள், பிரபாகரனை தலைவனாக ஏற்ற தம்பிமார்கள் எல்லாம் வெளியே வந்து விட்டார்கள். இன்னைக்கு அந்த கட்சியில் இருக்கிறது எல்லாம் ரசிகர் கூட்டம். எப்படி விஜயை ஒரு பெரிய ஆக்டராக நினைத்து அவர் பேசக்கூடிய அந்த உடல் மொழிகளை, திரையில் பேசக்கூடிய அந்த பஞ்ச் டைலாக்குகளை எப்படி உண்மைன்னு நம்பிக்கிட்டு அவர் ஹீரோஸமாக பேசுகிறத, சுடுறத, ஆக்ஷன் பண்ணுறத, அடிக்கிறத, அப்படி பஞ்ச் வசனங்கள் பேசுகிறத ரசித்து ஒரு ரசிகர் கூட்டம் தன் தலைவனாக அந்த பஞ்ச் டைலாக்குக்காக தலைவனாக ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் எப்படி போனதோ அதுபோல தான் இன்றைக்கி சீமான் பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டமும் ஒரு ரசிக கூட்டம், கைத்தட்டக்கூடிய கூட்டம், விசிலடிக்கக்கூடிய கூட்டம். இந்த கூட்டத்திற்கு ரசிக மனப்பான்மையை தவிர வேறு எந்த கொள்கையும் கிடையாது. நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக வளர்ந்துருக்கு, அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. ஆனால் சீமானை பின்பற்றி வரக்கூடியவன் எப்படிப்பட்டவனாக இருக்கான் அப்படிங்கிறதில் நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். அந்த காணொலி வாயிலாக யூடியூப்பில் தேடி இன்னும் அவன் சினிமா மோகத்திலே இருக்கான். இவன் சினிமாக்காரனை திட்டுவான், சினிமாவிலிருந்து இன்றைக்கி அரசியலுக்கு வரக்கூடாது, சினிமாக்காரங்களாம் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடாது அப்படிலாம் பேசுவான், விமர்சிப்பான். ஆனால் இன்னமும் இவன் சினிமாக்காரனை ஒரு ஹீரோயிசத்தை தான் தேடிக்கிட்டு இருக்கான். பாருங்க, சீமான்ட்ட எதை நோக்கி போகிறான்? அப்படியே மேடையில் பஞ்ச் டைலாக்குகளை பேசுகிறது, அப்படி உடல் மொழியை முறுக்கி அப்படியே ஊன்னு கத்துறது, காலை விட்டு இறங்குனது ஒரு 10-15 பேரோட ஒரு மாதம் அவரோட என்ட்ரி கொடுக்கறது, இதெல்லாம் இன்னும் ரசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சினிமா மோகத்திலிருந்து மீளாதவன், சினிமாக்காரர்களை விமர்சிப்பவன், சீமானையே நீ சினிமாக்காரனை போல ஒரு ரசித்து தான் ஒரு ரசிக கூட்டமாக தான் அவன் பின்னாடி போகிறேங்கிறது இவன் மூளைக்கு தெரியல. ஏன்னா இவன் மூளைக்குள்ள அந்த சினிமா மோகம், சினிமா அடிமைத்தனம் மண்டி கிடக்கு. அதனால் சீமானையும் அப்படி தான் ஏற்றுக்கொண்டு போகிறான். இந்த கூட்டம் நிலைக்காது, இந்த கூட்டம் நீடிக்காது, இது அப்படியே வாக்குகளாக தொடர்ந்து இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. இது நாளைக்கு விஜய்கிட்ட கூட போயிடலாம். அவர் ஒரு திரை நடிகர் இல்லையா, அவருடைய தம்பி, அவருக்கு போயிடலாம். ஏன்னா அதிகப்படியான நாம் தமிழர் வாக்குகளை நாளைக்கு வாங்க போகிறது கண்டிப்பாக விஜயனுடைய கட்சி தான். ஏன்னா இந்த ரசிகர் கூட்டங்கள், அந்த ரசிகர் கூட்டம் யார், எந்த ரசிகர் கூட்டம் சிறந்த ரசிகம் அப்படிங்கிறத நிரூபித்து காட்டுறதில் நாளைக்கு போட்டி கூட நடக்கலாம், சண்டை கூட நடக்கலாம். அதனால் அந்த வாக்குகளை பிரித்து கொள்வதில் இந்த இரு நடிகர்களுக்கு இடையில் ஒரு சண்டை கூட இருக்கலாம். அதை பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது. இவர்களால் தமிழ்நாட்டிற்கு எந்த லாபமும் கிடையாது, நன்மையும் கிடையாது. இதுதான் உண்மை.